Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம 1.2 lakhல ஒரு கேமிங் + ஸ்ட்ரீமிங் PC with 2K மானிட்டரோட எப்படி பண்றத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும் எதுக்காக இந்த பார்ட்ஸை சூஸ் பண்ணிருக்கேன்னு. சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். So இந்த பில்டுக்கான CPU நான் இங்க Intelோட i5-12400F தான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் ஆஃப் வேரியன்ட் கிடையாது. ஏன்னா நான் இங்க ஸ்ட்ரீமிங்கை கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் தான் போட போறேன். CPU சைடில் போட போறதில்லை. அப்பதான் CPU இருந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். இங்க நான் ஹை எண்டான CPU போனேன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் பட்ஜெட்டான கிராஃபிக்ஸ் கார்டு தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல போதுமான அளவுக்கு VRAM எல்லாம் இருக்காது ஸ்ட்ரீமிங் பண்ற அளவுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஹை எண்டான கிராஃபிக்ஸ் கார்டு போகிறதுக்காக தான் நான் இங்க இந்த CPU சூஸ் பண்ணியிருக்கேன் i5-12400F. ஸோ இந்த CPU பற்றி பார்த்தோம்னா இதில் டோட்டலாகவே 6 கோர் தான் இருக்குது. 6 கோருமே பர்ஃபார்மன்ஸ் கோர் தான், எந்த ஒரு பவர் சேவிங் கோர்ஸுமே கிடையாது. 12 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நமக்கு யூஸ் ஆக போகுது. 18 MB ஸ்மார்ட் கேஷ் கொடுத்துருக்காங்க. PC ரிவிஷனில் 4, 5 ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. ரேம்லேயுமே DDR4 அப்புறமா DDR5 ரெண்டு ரேமுமே சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக இதோட ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல CPU தான் Intel லான்ச் பண்ணதில். இதோட ப்ரைஸிங் இப்போ 14,000லேருந்து 15,000க்கு உள்ளே தான் இருக்கும். நான் Intel யூஸ் பண்ணி நிறையவே PC பில்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எந்த ஒரு வீடியோலுமே B760 மார்போட யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு, அதுக்கு நம்ம Z சீரிஸை சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. B760யோட ப்ரைஸுக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பில்டுக்கு B760 மார்போட தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இந்த பில்டுக்கு நான் DDR5 ரேமை சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக DDR5 அது ஓல்ட் ப்ரைஸில் நினைக்கலாம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. DDR5 ரேமோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நம்மளால் 4800 MHz இருக்க DDR5 ரேமை 2500க்கு உள்ளேயே வாங்க முடியும். ஸோ DDR5 ரேமோட ப்ரைஸிங்குமே நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. அதனால் இந்த பில்டுக்கு நான் அந்த ரேமை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மதர்போர்டு வரலாம். நான் இங்கே மதர்போர்டுக்கு ஜிகாபைட்டோட B760 DS3H AX மதர்போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா இதில் 9 VRAMs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VRAMs தான் நம்ம ப்ராசஸரோட கோர்ஸுக்கு பவர் டெலிவரிக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. சரியான பவர் டெலிவரி போனால் தான் அதால் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஹை அண்ட் PC பில்ட் போனால் கூட நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுற மாதிரி K சீரியஸ் அந்த மாதிரி ப்ராசஸர் வாங்கினாலுமே கண்டிப்பாக மேக்ஸிமம் VRAM இருக்கிற மாதிரி ஒரு மதர்போர்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணாலுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை அந்த மதர்போர்டு கொடுக்கும். இங்கே நம்ம ஓவர் கிளாக் பண்ண போகிறதில்ல, அந்த அளவுக்குலாம் பெரிய மதர்போர்டு கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த 9 VRAMs இந்த CPUக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் கூட 12th ஜெனில் i7க்கு தாராளமாக அப்கிரேட் ஆகலாம். 13th ஜெனில் கூட நீங்கள் i5-13400க்கு இந்த மதர்போர்ட்லேருந்தே அப்கிரேட் ஆகலாம். அந்த அளவுக்கு டீசெண்டான ஒரு மதர்போர்டு தான். இந்த மதர்போர்ட்லையுமே 4 RAM ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 4 RAM ஸ்லாட்லையுமே நம்மளால் DDR5 RAM யூஸ் பண்ண முடியும். NVMe SSDக்கு PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்குமே PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. அப்புறமா Type-C போர்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் ரியர்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கேபினெட்டில் முன்னாடி Type-C இருக்க ஒரு கேபினெட்டாக வாங்க தேவையில்லை. அப்புறமா 2.5 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் Wi-Fi 6E கூட சப்போர்ட் இருக்குது. 6 கிடையாது 6E. 6லேருந்து 6Eக்கு ஒரு பெரிய அப்கிரேட்னு நான் சொல்லுவேன். இந்த 6Eல தான் 6 GHz பேண்டுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் கேமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த Wi-Fi தான். ஏன்னா Wi-Fi 6க்குமே 6Eக்குமே லேட்டன்சிலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு PUBG கேம் விளாடுறீங்க, உங்களுக்கு Wi-Fi 6 யூஸ் பண்ணி உங்களுக்கு 50 ms கிடைச்சதுன்னா, அதாவது 50 மில்லிசெகண்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா, இங்கே Wi-Fi 6E யூஸ் பண்ணவங்களால 20 ms ரெஸ்பான்ஸ் டைம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு கேமிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே Wi-Fi நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது நீங்கள் PCயில் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே எதர்நெட் கேபிளையே யூஸ் பண்ணுங்கள். என்ன தான் டாப் நோச்சான ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலுமே எதர்நெட் அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே எதர்நெட்டை யூஸ் பண்ணலாம். இந்த மதர்போர்டில் இருக்க ஃபீச்சருக்காக சொன்னேன், Wi-Fi 6Eக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறமா VRAMஸு கூட நல்ல ஒரு பெரிய ஹீட் சிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூஸ்வலாக ஜிகாபைட்டில் கொடுத்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம BIOS அப்டேட்டு கூட CPU GPU எல்லாமே அப்டேட் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மதர்போர்டை பொறுத்த வரைக்குமே BIOS அப்டேட் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா B760 அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே 12th ஜென் 13th ஜெனுக்கு சப்போர்ட் இருக்குது. நம்ம BIOS அப்புறமா கூட அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங் 14,000லேருந்து 15,500க்கு உள்ளே தான் இருக்கும். இந்த ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல டீல் தான். அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த PC பில்டில் 50% காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்காக தான். அது எந்த கிராஃபிக்ஸ் கார்டுனா AMDயோட RX 6800 XT 16 GB வேரியன்ட் தான். இங்கே VRAM நமக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக தேவைப்படும். ஏன்னா நம்ம CPU சைடில் ஸ்ட்ரீமிங்கை போட்டோம்னா CPU பாட்டில் நெக் ஆகிடும். ஈஸியாக CPU யூசேஜ் எல்லாம் 100 போயிடும். நம்மளால் மேக்ஸிமம் கேமிங் பர்ஃபார்மன்ஸே எடுக்க முடியாது.
ஸோ நம்ம ஸ்ட்ரீமிங்கை கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் போட்டோம்னா கிராஃபிக்ஸ் கார்டில் நிறையவே VRAM இருக்குது, அதால் கண்டிப்பாக கேமிங் ஹேண்டில் பண்ண முடியும், நம்மளால் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் CPU சைடில் ஓவரால் லோடு இருக்காது. CPU சைட்லேருந்து பெஸ்ட்டான சப்போர்ட் கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளால் மேக்ஸிமம் கேமிங் பர்ஃபார்மன்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும், ஸ்ட்ரீமிங்கையும் பண்ண முடியும். அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 16GB VRAM இருக்கிறதுனால தான். அதுவும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னா RTXோட 4070க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கொடுக்கும். 4070யோட பெட்டர்னு சொல்ல மாட்டேன். சில கேம்ஸில் அதோட அதிகமாக FPS கொடுக்கும், சில கேம்ஸில் அதோட கம்மியாக கொடுக்கும். இருந்தாலும் இதோட ப்ரைஸிங் இது ஒர்த்து தான். நமக்குமே இங்கே ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 8GB RAM எல்லாம் வச்சு கண்டிப்பாக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இனி வரப்போகிற கேம்ஸில் எல்லாமே நிறையவே VRAMs தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது எப்படியும் நம்ம லேட்டஸ்டான கேம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீமிங் பண்ண போவோம். அந்த டைமில் கண்டிப்பாக நிறைய VRAMs தேவைப்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரீமிங்க்கு நிறைய VRAM எடுக்கிறது நல்லது தான். நாம கூட இங்கே ஸ்ட்ரீமிங்கை GPU சைடில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் மேபி ஹை எண்டான CPU போயிட்டு CPU சைடில் போடலாமேன்னு. அப்படி போட்டால் நமக்கு இங்கே ஒரு ஹை எண்டான கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க முடியாது. கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு கிராஃபிக்ஸ் கார்டும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ CPU சைடில் ஓவராக காசு ஸ்பெண்ட் பண்ணால் கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் CPUவில் முடிஞ்ச வரைக்குமே மினிமமான ஒரு பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கிராஃபிக்ஸ் கார்டில் முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதிகமாக VRAM தேவைப்பட்டுருச்சு, அதனால தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை 4070 கூட கம்பேர் பண்ணி நான் பெஞ்ச் மார்க் வீடியோவை அப்புறமா காட்டுறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் இப்போ 50,000லேருந்து 55,000க்கு உள்ளே தான் இருக்கும். RTX 4070 விடையுமே கம்மியான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறமா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையில் எப்போவுமே முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் குவாலிட்டியான பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணி ஆகணும். இங்கே நம்ம ஹை எண்டான கிராஃபிக்ஸ் கார்டெலாம் சூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டீசெண்டான பவர் சப்ளை தான் தேவைப்படும். நான் இங்கே இந்த பில்டுக்கு XPGயோட பாலிகன் சூஸ் பண்ணியிருக்கேன். XPGயில் செகண்ட் பெஸ்ட்டான ஒரு சீரியஸ் இதுதான். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பவர் சப்ளை XPGயில் எதுன்னு கேட்டிங்கன்னா கோர் ரியாக்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த XPGயோட பாலிகன் தான் பெஸ்ட்டான பவர் சப்ளை. எதுக்காக பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்னா இதோட சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்து தான். ரொம்ப நல்லா சேஃப்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு எல்லா சேஃப்டியுமே இதில் இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி எல்லா ப்ரொடக்ஷன்ஸுமே இருக்குது. ஓவராலாக 750 வாட் இப்போதைக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இன் ஃபியூச்சரில் இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க, இல்லைனா 13 CPU போகிறீங்கன்னா 850ஆவது போகிறது தான் ரெக்கமெண்டட். இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால தான் இந்த 750 வாட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நான் கண்டிப்பாக 850 வாட் தான் போவேன். ஓவராலாக இந்த PC பில்டோட பவர் கன்சம்ஷன் எப்படியும் ஒரு 550 வாட்டுக்கு மேலேலாம் போகாது. ஸோ இப்போதைக்கு இது ஓகே தான். ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் பவர் சப்ளையும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா கேபினெட்டுக்கு நான் எப்போவுமே ஏர் ஃப்ளோ, கேபிள் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் வாங்குவேன். இங்கே நமக்கும் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கேபினெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. டைப் சி போர்ட் ரியலில் தான் இருக்குது. டைப் சி போர்ட் முன்னாடி இருந்திருந்தால் டைப் சி போர்ட் முன்னாடி வர மாதிரி ஒரு கேபினெட் பார்த்தோம்னா மினிமம் ப்ரைஸிங்கே 7,000 கிட்ட போயிடும். ஸோ அப்படி பார்த்தா நம்மளோட PC பில்டோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடும். ஏதாவது ஒரு பார்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ரியரில் டைப் சி போட்டிருக்கனால நம்ம அவ்வளோ ஹேண்டான ஒரு கேபினெட்லாம் போக தேவையில்லை. ஸோ இந்த PC பில்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கேபினெட் எதுனா கேலக்ஸோட ரிவிஷன் 5 தான். இப்போ ரீசெண்டாக நிறைய PC பில்ட் வீடியோவில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் இந்த கேபினெட்டை வாங்கியிருந்தாங்க, எனக்கு ஃபோட்டோவில் அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேபினெட்டில் முன்னாடி 3 இன்டாக்ட் ஃபேன், பின்னாடி ஒரு எஸ்எஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய மெஷ் பேனல் இருக்குது, டாப்பில் டஸ்ட் ஃபில்டர், பாட்டமில் டஸ்ட் ஃபில்டர், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபிள் மேனேஜ் பண்ணுறதுக்குமே ஸ்பேஸ் இருக்குது. குவாலிட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு கேபினெட் தான். ARGB ஃபேன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மதர் போர்ட் சாஃப்ட்வேர் வழியாக இந்த ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா அதிலே இருக்க பட்டன் வழியாக கூட இந்த ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் ரொம்ப நாளாகவே 3,700 தான் இருக்குது. இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் இப்போ சென்னை IT டிப்போவில் இருக்க ப்ரைஸிங் தான் 3,700. நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்புறமா நான் ரேம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த PC பில்டுக்கு நாம DDR5 ரேம் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ DDR5 ரேமில் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக Crucialோட 8GB 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபர் DDR5 ரேம் தான் இருக்குது. இந்த 4800 மெகாவாட்ஸ் மேபி உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இதோட ப்ரைஸிங்க்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட ப்ரைஸிங் 2,300 rupees தான் இருக்குது. 2,300 rupeesல நம்மளால் DDR4 பண்ணால் கூட அதில் 3600 மெகாவாட்ஸ் தான் வாங்க முடியும். CL18 இல்லைனா CL16 அந்த மாதிரி. ஆனால் இங்கே நமக்கு 4800 மெகாவாட்ஸே கொடுக்குறாங்க அதே ப்ரைஸிங்கில். ஸோ அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக லேட்டன்சி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது CL14 தான். ஆனால் நாம் பே பண்ணுற காசுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு 4800 மெகாவாட்ஸ் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இந்த ரேமை நம்மளால் 5500 மெகா ட்ரான்ஸ்ஃபர் வரைக்குமே ஓவர் கிளாக் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் ஓவர் கிளாக் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுறதா இருந்தால்
5200 மெகாவாட்ஸ் வரைக்குமே சேஃப் ஓவர் கிளாக் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாளைக்கு கூட ரன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது 5200 மெகாவாட்ஸில். ஸோ ஓவராலாக நாம் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த ரேம் ஒர்த்தாக தான் எனக்கு தெரியுது. நாம் எங்கள் 2 ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் அப்புறமா கூட ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். நாங்கள் 8x2 தான் சூஸ் பண்ணியிருக்கேன் டுவல் சேனல் ரேம் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா நீங்கள் பட்ஜெட் வந்ததுக்கப்புறமா ஒரு 16 இல்லைனா 8GB அப்டேட் பண்ணுறதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் 16GB இப்போதைக்கு ஓகேவாக தான் தோணும், ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா மேபி பத்தாது. ஸோ முடிஞ்சால் 32GBக்கு அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஓகே தான் 16GB டுவல் சேனல் ரேம். அப்புறமா ஸ்டோரேஜ் கண்டிப்பாக நாம ஸ்டோரேஜ்க்கு NVMe SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் 500GBயோட ஏடாட்டாவோட ஷார்ட் ஃபிட்ஸ் NVMe தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டாக தெரியுது. இங்கே 500GB கண்டிப்பாக பத்தாது தான், ஆனால் நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு 500GB. அப்புறமா நீங்கள் SATA SSDயாக இருந்தாலும் சரி, NVMe SSDயாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னுமே NVMe SSDக்கு அடிஷனலாக ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மதர் போர்டில். ஸோ ஸ்டோரேஜ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. இந்த ஏடாட்டா ஷார்ட் ஃபிட்ஸோட ப்ரைஸிங் ரொம்ப நாளாகவே 2300லேருந்து 2500க்கு உள்ளே தான் இருக்குது. அப்புறமா இந்த பில்டை பொறுத்த வரைக்குமே கூலர் ஏதாவது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த கூலருமே தேவைப்படாது. இந்த i5 12400F கூட வர ஸ்டாக் கூலரே இதுக்கு போதுமானது தான். இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக கூலிங் தேவைப்படுது நினைச்சாலுமே நீங்கள் ஒரு ஏர் கூலர் போனாலே போதும். நீங்கள் 13 ஜென் போகிறதா இருந்தால் மட்டும் ஏஓ பற்றி யோசிச்சு பாருங்கள். 12th ஜெனில் ஸ்டாக் கூலரே போதும் இந்த i5 வரைக்குமே. i7 போகிறதா இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் ஏர் கூலர் இல்லைனா ஏஓ போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நாம இந்த பிசி பில்டோட எல்லா காமெண்ட்ஸுமே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ மானிட்டர் இல்லாமல் இந்த பிசி பில்டோட ப்ரைஸிங்கை பார்த்தோம்னா 1 lakhக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ 1 lakhக்கு உள்ள இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நான் பெஞ்ச்மார்க்கும் காட்டுறேன். அப்புறமா நான் இந்த பிசி பில்டோட ப்ரைஸிங் இது எல்லாமே ஒரு 1 week முன்னாடி எடுத்தேன், ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. மோஸ்ட்லி இப்போது இந்த பிசி பில்டோட ப்ரைஸிங் இன்னுமே ட்ராப் ஆகிருக்கலாம். அதிகமாக எல்லாம் சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக ட்ராப் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ரீமிங் பிசியாக தான் இருக்க போகுது. கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம இங்கே ஆப்டிமைஸ் பண்ணல, கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்காக தான் பண்ணியிருக்கோம். கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும்னா நான் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு தான் போயிருப்பேன். கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் தேவைப்பட்டனால தான் நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த CPU எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதுக்கான மானிட்டர்ஸை பார்க்கலாம். இங்கே நாம கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ண போகிறோம். நமக்கு இருக்க பட்ஜெட்டுமே இங்கே 20,000லேருந்து 21,000 தான் இருக்குது. ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் பார்த்தோம்னா ஏசர் நிட்ரோ இருக்குது. இதோட ப்ரைஸிங் 20,000லேருந்து 21,000க்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு சேல் டைம் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக 19,999 தான் இருக்கும். இப்போதைக்கு நார்மல் டைம் ஆகிறதுனால இது 20,000 ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த மானிட்டரை பற்றி பார்த்தோம்னா இதில் 1 millisecond ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறமா 100% sRGB கலர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கலர்ஸுமே நல்லா தான் இருக்கும். அப்புறமா HDR 400 கொடுத்துருக்காங்க. ஸோ 400 பெரிய நம்பர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 400 விட HDR 10 தான் பெட்டராக இருக்கும். ஆனால் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் HDR 400 இருக்கே, இதுவே பெட்டர் தான். ஸோ இதோட ப்ரைஸிங் எப்போவுமே 20,000லேருந்து 22,000க்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் சேல் டைமில் இல்லைனா ஆஃபர் டைமில் 19,900 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு மானிட்டர். நார்மல் டைமில் 20,000 ப்ளஸில் தான் இருக்கும். நம்ம இங்கே எடிட்டிங் பண்ண போகிறது இல்லை, நம்ம இங்கே கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ண போகிறோம். கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்க்கு இந்த பட்ஜெட் மானிட்டரே ஓகே தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். இந்த பிசி பில்ட் கேமிங்கில் மட்டுமே எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள்.
ஸோ இப்போ எல்லாருமே பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. இது மேபி 4070 அளவுக்கு பெட்டராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் கேமிங் ரெண்டுமே பண்ணும்போ கண்டிப்பாக இது 4070யோடையுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த RTX 4070யோட ப்ரைஸிங் இன்னுமே அதிகமாக இருக்குது. மினிமமாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் கூட 60,000 ரூபாய் ஆகும். ஆனால் இங்கே 1600 XTயோட ப்ரைஸிங் 15,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 55,000க்கு உள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் புக் பண்ணாலுமே. ஓவராலாக நமக்கு அடிஷ்னலாக VRAMமே கிடைக்குது. ஸோ இங்கே பெட்டரானா 6800 XT தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.